ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால எங்க அம்மா வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்ல செடி நடலான்னு வாங்க பார்க்கலாம். பாபா என்ன போறோம்? நான் வந்து வெந்தயத்தை ஊற வைக்க போறேன். தனியா சீட் இப்ப இந்த காருக்குள்ள இந்த தனியா சீட்டை போட போறோம். இது மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதை வந்து இப்படி உடைக்கணும். நீங்க சப்பாத்தி ரெடியா கூட உடைச்சுக்கலாம். இப்ப இது மாதிரி நல்லா உடைச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி உங்க வீட்டுல காய்கறி இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. காலையில ஒரு சீட்ல இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த சீடு மட்டும் நம்ம தண்ணியில ஊற வைக்கணும். இது அப்படியே காய வைக்கணும், உடச்சி காய வைக்கணும். கொஞ்சம் மண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தண்ணி ஊத்திட்டேன். இப்ப வந்து கொஞ்சம் அங்கங்க இந்த சீட்ஸ் எல்லாம் போட போறோம். இது என்ன சீடு? வெங்காய சீடு. வெங்காய சீடா? என்ன சீடு இது? இது வந்து வெந்தய சீடு. இது ஆல்ரெடி வெந்தயம் தான் வரும். இதுல வந்து வெந்தய கீரை வரும். இதுக்கு மேல ஒரு லேயர் மண்ணு போட போறோம். கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதான் நாங்க வந்து இதுக்குள்ளதான் நாங்க போட போறோம். இது பாருங்க, இப்ப 2 பேட்ச் அது போட்டாச்சு. இப்ப 2 பேட்ச் வெந்தய கீரை போட்டாச்சு. இப்ப தனியா போட போறோம். மேல மண்ணு போடணும். லைட்டா தண்ணி தெளிச்சுக்கணும். இருங்க, நம்ம இந்த எண்டை கட் பண்ணிடணும். குழந்தைங்க கிட்ட எல்லாம் கட் பண்ண சொல்லாதீங்க, எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதனாலதான் நானே கட் பண்றேன். லைட்டா தோல் இருந்தா பரவாயில்ல. நம்ம எப்படி தெரியுமா நட போறோம்? நம்மளோட வேற வந்து இப்படிக்க செருகி விட்டணும். எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. உங்களோட சில்ட்ரன்லயும் இது மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க. இதே மாதிரி பூண்டு வந்துட்டு வேறுபடுற மாதிரி வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார்லிக், ஆனியன், வெந்தயக்கீரை, கொத்தமல்லி செடி வச்சிருக்கோம். வாங்க 3 days அப்புறமா பார்க்கலாம். பாய்.